இந்த 2026 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வருடம் நமக்கு சகாயத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. அதுவும் எப்படிப்பட்ட சகாயத்தின் ஆண்டானால், இங்கே 7ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்னால், ஏசாயா 41:7 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சத்துருக்களுக்கு ஏதோ மிகப்பெரிய சகாயம் கிடைப்பது போலவும், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறபடினால் அவர்கள் உன்னை மேற்கொண்டு விடுவார்கள் என்றும் நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற உதவியை பாரேன் என்று சொல்லி ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சித்திர வேலை செய்கிறவன் அவன் தட்டானுக்கும், மெல்லிய தகடு தட்டுகிறவன் அவன் கல்லை உடைக்கிறவனுக்கும், அதாவது சம்பந்தமே இல்லாத இன்னொருவனுக்கு உதவி செய்வது. அவன் சகோதரனே நீ திடன்கொள் என்று சொல்லுகிறான், ஆனால் அவனுக்கு இந்த காரியத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் உதவி செய்ய வருகிறான். ஆனால் உனக்கோ சகாயம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இந்த 2026 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வருகிறதான உதவி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தெய்வத்திடத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு யாரிடத்திலிருந்து உதவிகள் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வருகிற உதவி அது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே அந்த சகாயம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தி வைக்கும்.